ஸ்ரீராம ஜெயம். இப்பொழுது பேசக்கூடிய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ராமர், லக்ஷ்மணன், சீதா மூவரும் வனவாசம் செல்கிறார்கள். வனவாசம் சென்றவுடன் தசரதன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. பரதன் அவங்க மாமா வீட்டுக்கு வில்வித்தை இன்னும் வேற கலைகள்லாம் கத்துக்கிறதுக்காக போயிட்டாரு. உடனே அவங்க அப்பா இறந்த செய்தியை சொல்லாம கூட்டிட்டு வாங்கன்னு கைகேயி அனுப்பிச்சி விடுறாங்க வசிஷ்டரை. அவங்க அங்க போய் பரதனையும் சத்ருகனையும் வசிஷ்ட முனிவர் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோடனே இங்க வந்தோடனே பரதன் வந்தோடனே எங்கே அண்ணன், எங்கே தந்தைன்னு கேட்குறாரு. தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னோன்னா அண்ணன் எங்கேன்னு கேட்குறாரு. அண்ணன் வனவாசம் போயிட்டார். அண்ணன் ராமர், லக்ஷ்மணர், சீதா மூவருக்கும் கைகேயி வரம் கொடுத்தாங்க. அதனால போயிட்டாங்க, வனவாசம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோன்னா பரதன் அழுது புரண்டு ஒரே அழுகையா அழுகிறாரு. அவர் கைகேயியை வைகிறார். அவருடைய தாயை, உங்களை நான் என்னுடைய தாயான ஏத்துக்க மாட்டேன். நீங்க இப்படி எங்க அண்ணனை வனவாசம் அனுப்பிச்சிட்டீங்க, தந்தை இறந்துட்டாரு, நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்றாரு. கைகேயி எத்தனையோ ட்ரிப்பு சொல்றாங்க, நீ பட்டாபிஷேகம் பண்ணுக்கா, அன்னை 14 வருஷம் சென்று ஆளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் பரதன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க எதுக்கு இப்படி இந்த வரத்தை வாங்கினீங்க, நான் இதை ஏத்துக்கவும் மாட்டேன், நான் உடனே அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, அவங்க அப்பாவுக்கு கடமையெல்லாம் செஞ்சுட்டு நீ போய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பரதன், நான் கைகேயியோட தாய், அதனால என்னோட தம்பி கடன்லாம் செய்யட்டும்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி சத்ருகன் எல்லாமே செய்கிறாரு. கைகேயியோட மனதை கூனி மாத்திட்டார். ஆனா பரதனோட மனநிலைமைய கைகேயி மாத்த முடியல. என் அண்ணன் தான் நாட்டை அரசாளனும், நான் இந்த பதவியை அந்த பட்டாபிஷேகத்தை ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். தசரதனுக்கு கடமைகள்லாம் செஞ்சு ராமர், லக்ஷ்மணன், சீதா மூவரையும் பார்ப்பதற்காக சென்றார். ஸ்ரீராம ஜெயம், வீரஜெயம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது என்பதை பரதன் ரொம்ப உறுதிப்பாடா இருப்பாரு.